எப்படி சுகம்? நான் நல்ல சுகம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் வந்து பிஎஸ் பிளாக்ல பேசிக்ல இருந்து டெய்லரிங் கிளாஸ் ஒவ்வொரு பகுதியாக பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் அதாவது முதலாவதாக நாங்கள் பார்த்தனாங்க துண்டு தையலே நான் நிறைய ஸ்டிச்சிங் வகைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மிஷினின் பாகங்கள், அதே நேரம் வந்து மிஷின்ல நாங்கள் எப்படி தைக்கிறது, அதாவது பட்டன், சதுரம், முக்கோணம், இதில் எல்லாம் அந்த ஹோனர்கள் எல்லாம் எப்படி நீட்டாக நாங்கள் தைக்கணும்னு சொல்லி எல்லாமே சொல்லி தந்திருக்கிறேன். மூன்றாவதாக நீங்க பாப்பீங்களா, இப்ப நாங்கள் வந்து குழந்தைகளுக்குரிய ஆடைகள் தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகளுக்குரிய ஆடைகளை நிறைய நான் இப்ப சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன். அதே நேரம் வந்து இன்னும் நிறைய இருக்குது சொல்லி தரத்துக்கு. இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அதாவது இன்றைக்கு நாங்கள் தைக்க போறதை பார்ப்போமாக இருந்தால் பேபி ஹேப்னு சொல்லுவீங்க. அதே நேரம் வந்து குழந்தைகளுக்குரிய தொப்பின்னு சொல்லலாம். வந்து அதாவது இந்த வெளிநாடுகள் உள்நாட்டில் குழந்தைகள் பிறந்தவுடனே குழந்தைகளுக்கு போட்டோ ஷூட் செய்வீங்க. அதாவது குழந்தைகளுக்கு மிகவும் அழகழகான உடுப்புகள் எல்லாம் போட்டு, அதே நேரம் அந்த உடுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தொப்பி சொக்ஸ் எல்லாம் போட்டு செய்வீங்க. அப்ப அதாவது அந்த உடுப்புக்கு ஏற்ற மாதிரி தொப்பி, அதே நேரம் சொக்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட தான் கொண்டு தைப்பிப்பீங்க. அதாவது உடுப்புகள் எடுப்பிப்பீங்க, அதே நேரம் வந்து அந்த உடுப்புகளுக்கு ஏற்ற சொக்ஸ்கள் கூட எங்களை கொண்டு தைப்பிப்பீங்க. ஒரு சில உடுப்புகள் எங்களை கொண்டு தைப்பிப்பீங்க. இன்னைக்கு வந்து அந்த போட்டோ ஷூட் செய்யறதுக்குரிய ஒரு தொப்பி தான், மிகவும் ஒரு அழகான சின்ன ஒரு குட்டி தொப்பி. குயிக்கா எப்படி நாங்கள் தைக்கலாம்னு சொல்லி தான் நான் சொல்லித்தர போறேன். என்னுடைய இந்த பிஎஸ் பிளாக்கு புதிதாக வாரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அது மட்டும் இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் இது உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கையாகவே நான் கேட்கிறேன். ஏனென்றால் உண்மையில் இது நிறைய பேரை போய் சென்றடைய வேணும். ஏனென்றால் எல்லோருக்குமே இது பயன்பெற வேணும்னு சொல்லித்தான் நான் ஃப்ரீயா நான் இது சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லை, நான் இங்கே பிரான்ஸ்ல நான் ஃப்ரீயா கிளாஸுகளும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்ப என்னுடைய நோக்கம் வந்து முழுக்க அதாவது இந்த டெய்லரிங் வந்து என்னால் ஆன அளவுக்கு நான் வந்து ஃப்ரீயா சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சதை நான் அடுத்த ஜெனரேஷனுக்கு நான் கடத்த வேணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்னால இயலக்கூடிய அளவுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி, நான் படித்ததை நான் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி மிகவும் ஆர்வத்துடன் தான் இந்த வீடியோவை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கும் சில டைமில் 10 வரும். அப்படி இருந்தும் நான் வீடியோவில் எடுத்து, அதை உங்களுக்கே தெரியும், ஒரு வீடியோ எடுத்து நாங்கள் எடுக்கிறது மட்டும் இல்லை, அதை எடிட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். நாங்கள் இப்போ குடும்பம் குழந்தைகள் இருக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கு சப்போர்ட்டுக்கும் ஆக்கள் இல்லை. அப்போ நாங்கள் தான் எல்லாம் செய்யணும். அப்போ செய்ய அவ்வளவு தடைகளையும் தாண்டி தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஏனென்றால் நான் இது ஒரு உங்கள்கிட்ட கோரிக்கையாகவே கேட்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஏனென்றால் உண்மையில் அவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உண்மையில் எங்களால் ஒரு கைத்தொழில் செய்ய முடியாமல் இருக்குதுன்னு சொல்லி கவலைப்படுறவர்களுக்கு உண்மையில் இது இந்த வீடியோ போய் சென்றடைந்துச்சு அவர்களுக்கு அவ்வளவு பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நம்புறேன். வெளியில போய் பணம் கொடுத்து ஒரு சிலரால் உண்மையில் படிக்க இல்லாத நிலையால் இருக்குது. அதே நேரம் வந்து அதாவது இல்லத்தரசிகளாக இருக்கட்டும், அவர்களுக்கும் வெளியில போய் குழந்தைகள் வீட்டை பார்க்கணும், அந்த பிரச்சனையால அவர்களுக்கும் வெளியில போய் படிக்க இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்ப அப்படி இருக்க இந்த நான் சொல்லித்தார இந்த டெய்லரிங் வந்து உண்மையில் அவர்கள் இந்த வீடியோக்களை அவர்கள் பார்ப்பினம் உண்மையில எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அவர்களை போய் சென்றடைய வேணும்னு சொல்லித்தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறது. நீங்கள் அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை சுற்றி வர இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்கள். அவர்களிடம் இந்த வீடியோ போய் சென்றடைய வேணும். அதாவது அவர்களை போய் இந்த வீடியோக்கள் சென்றடையும் போது உண்மையில் அவர்களுக்கும் வீட்டிலிருந்து ஒரு கைத்தொழில் செய்கிறதுக்கு எங்களாலான ஒரு சிறு உதவியாக இருக்கலாம். எங்களால் பணம் கொடுக்க முடியாட்டிக்கும், அதாவது எங்களால் உண்மையில் பணம் கொடுக்குறது என்னை பொறுத்த வரைக்கும் அது வீண் வேலை. ஆனால் அதையும் பார்க்க அவர்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு தொழிலை நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டோம் என்றால் அவர்கள் யாரிடமும் கையேந்த வந்து தேவையில்லை, யாரிடமும் போய் நிற்க வந்து தேவையில்லை. அவர்கள் தங்களுடைய சொந்த காலில் சொந்த முயற்சியில் மிகவும் ஒரு நல்ல ஒரு தைரியமாக அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எங்களாலான ஒரு சிறு உதவியாகத்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே நேரம் வந்து ஆண்கள் பார்க்குறீங்கன்னா உங்களோட சகோதரிகளுக்கோ உங்களோட மனைவிக்கோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவர்களும் இதை பார்த்து அவர்களும் வீட்டிலிருந்து ஒரு டெய்லரிங்க அவர்களுக்கும் அதாவது தாங்களே தங்கண்ட சுயமாக ஒரு உழைக்கிறதுக்கு, ஒரு கௌரவமாக உழைக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் போய் வேலை செய்ய முடியாத பெண்களுக்கு உண்மையில் இது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வீட்டிலிருந்து அவர்கள் உழைப்பதற்கு எங்களாலான ஒரு சிறு உதவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த ஹேர் பேண்டு அது எப்படி நாங்கள் அதாவது இந்த ஹேர் பேண்டு நாங்கள் எப்படி தைப்போம்னு சொல்லி பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்கலாம். இதுண்ட அதாவது நாங்கள் தைக்கிறது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வர போகுது. அதாவது பேபிக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து இப்படி தான் தைப்பிப்பினோம். நிறைய பேர் என்னட்ட வந்து தைப்பிக்கணும். நான் வந்து இந்த மாடலை தான் இன்றைக்கு எப்படி நாங்கள் இதை கட் பண்ணி தைக்க போகிறோம்னு சொல்லி காட்ட போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் காட்டன் துணி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நாங்கள் வெளியில் இதில் நான் வந்து 2 துணி எடுக்கிறேன். அதாவது நீங்கள் வந்து காட்டன் துணி எடுங்கள். நாங்கள் வெளியில் என்ன துணி நாங்கள் வச்சிருந்தாலும் உள்ளுக்கு நாங்கள் கட்டாயமாக காட்டன் துணி வைக்க வேணும். இது நான் வந்து லைனிங் பாப்லைன் துணி எடுக்கிறேன். நீங்கள் காட்டன் துணி எடுங்கள். ஏன்னா குழந்தைன்ற அந்த தலைப்பகுதி வந்து ஹீட் ஆகக்கூடாது. அப்போ அதனால் உள்ளுக்கு நீங்கள் காட்டன் துணி வையுங்கள். வெளிப்பகுதியில் நீங்கள் எந்த துணியும் வையுங்கள், அது பிரச்சனை இல்லை. இப்போ ஃபோட்டோ ஷூட்டுக்கு தானே நாங்கள் உடனே எடுத்துடுவோம். அதே நேரம் வந்து உள்ளுக்கு நீங்கள் கட்டாயமாக காட்டன் துணி தான் வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாருங்கள், நாங்கள் இப்படி இதுண்ட கட்டிங் எடுப்போம் பார்ப்போம். இதில் பாருங்கள், நீளம் வந்து 8 இன்ச்சு வருது, அகலம் வந்து 16 இன்ச்சு எடுக்கிறேன். இதில் நான் வந்து இந்த 2 துணியை வந்து நடுவாக மடிக்க போகிறேன். அதாவது இந்த துணியை வந்து நாங்கள் இப்படி நடுவாக மடிப்போம்.
நடுவாக மடிச்சிட்டு நாங்கள் இதில் வளைவுவாக நாங்கள் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இதிலிருந்து வளைவுவாக, அதாவது இந்த கோணர்ல இருந்து நாங்கள் இப்போ குடவெட்டு நாங்கள் எப்படி வளைவுகு எடுப்போமோ அதே மாதிரி தான் இதில் நாங்கள் வளைவுகு எடுக்க போகிறோம். நீங்கள் நார்மலாக இப்படியும் எடுக்கலாம். அதாவது இதிலிருந்து இதில் 8 சென்டி, அது இதில் நான் இப்போ 8 இன்ச்சு எடுத்திருக்கிறேன். இந்த 8 இன்ச்சியை நீங்கள் அப்படியே வளைவாக இப்படி கொண்டு போய் இங்கே முடியுங்கள். அதாவது இதிலிருந்து 8 இன்ச்சின்றது சென்டிமீட்டர் பார்த்தோம்னா நாங்கள் அதாவது 20.5 சென்டிமீட்டர் நாங்கள் எடுக்கிறோம். 20.5 சென்டிமீட்டர் எடுக்கிறோம். இதிலிருந்து நாங்கள் இந்த வளைவுகளை நாங்கள் எடுக்க போகிறோம். அதாவது இதை மார்க் பண்ணுங்கள். அதே நேரம் இப்படியே நாங்கள் குடவெட்டு எப்படி நாங்கள் இந்த வளைவுகளை எடுத்துக்கொண்டு போவோமோ அதே மாதிரியே நாங்கள் இதிலையும் எடுப்போம். உங்களுக்கு வளைவுகளை எடுக்க கஷ்டமாக இருக்கண்டா நீங்கள் இந்த மெத்தட்டை பாவீங்க. மிகவும் ஒரு ஈஸியான மெத்தட்டு. இனி நாங்கள் இதிலிருந்து இப்படியே இந்த வளைவுகளை அப்படியே கீறிப்போம். உண்மையில் நிறைய பேர் குழந்தைகளுக்கு இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் கொண்டாந்து தைப்பினா அதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்களோட குழந்தைகளுக்கு தைச்சு போட்டு போடலாம். ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் மிகவும் அழகாக இருக்கும். இப்போ நாங்கள் இதை கட் பண்ணுறோம். கட் பண்ணி போட்டு பார்த்தா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இனி நாங்கள் இந்த சைட்டை நாங்கள் அப்படியே தைப்போம். இந்த சைட்டை அப்படியே வளைச்சி தைச்சிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கலாம். இனி நாங்கள் தைக்க போகிறோம். பாருங்கள், பார்க்கலாம், தைச்சிட்டு பார்க்கலாம். அதாவது நாங்கள் இனி தைச்சிட்டு பார்க்கலாம். இதுக்கு எங்களுக்கு தையல் ஊசியும் தேவைப்படுது. வாருங்கள், தைச்சி போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இனி தைக்க போகலாம். இந்த கேப் பேண்ட் எப்படி நாங்கள் தைக்க போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். இதில் நாங்கள் சுற்றி வர இந்த வளைவுகவு இப்படியே நாங்கள் தைச்சு கொண்டு வர வேணும். இதில் உங்களுக்கு இந்த வளைவுகவு நேராக உங்களுக்கு தைக்க வராட்டிக்கு நீங்கள் இதில் மார்க் பண்ணுங்கள். அதாவது 1/2 இன்ச்சு சீம் எடுத்துட்டு நாங்கள் இதில் சுற்றி வர நாங்கள் இதில் மார்க் பண்ணி கொண்டு வர வேணும். அப்படி மார்க் பண்ணி போட்டு எங்களுக்கு தைக்கும் போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதாவது எங்களோட தையல் அங்கே இங்கே போகாமல் அதாவது நல்ல ஒரு நீட்டாக அழகாக நேராக இருக்கும். அதாவது அங்கு மிஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு போகாமல் நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் அதாவது 1 சென்டிமீட்டர் சீம் எடுத்துட்டு சுற்றி வர நீங்கள் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி போட்டு தைக்க எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பேசிக்காக தைக்கிற நீங்கள் உங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்கும். அதாவது நல்ல ஒரு நீட்டாக நேராக நாங்கள் தைச்சு கொண்டு போயிருக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அப்படி நீங்கள் கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் தையுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நான் அப்படியே சுற்றி வர அதாவது 1 சென்டிமீட்டர் சீமில் நான் சுற்றி வர வளைவுகவு டாட்ஸ் போட்டு எடுத்துருக்கேன். இதே நீங்கள் இப்படி டாட்ஸ் போட்டு எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அப்படியே இந்த வளைவுகவை நீங்கள் தைச்சு கொண்டு போகலாம். இப்போ நான் இதில் அதாவது முதல் நான் அதாவது நோட் போட வேணும். நோட் போடுற மெத்தடை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அதாவது 2 தரம் நாங்கள் அதாவது நீடில் குத்திட்டு அதுக்கு பிறகு நாங்கள் நீடில் மேலுக்கு எடுத்துட்டு ப்ரெஷர் குட்டை இப்படி மேலுக்காக தூக்கி நாங்கள் திரும்ப நோட் போடுவோம். நோட் போட்டுட்டு இனி நாங்கள் இந்த வளைவுகவை தைச்சிட்டு பார்க்கலாம். அவசரம் இல்லாமல் மெதுவாக தையுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் உங்கள்கிட்ட இந்த நேர் நல்ல அதாவது நீங்கள் தைக்கிறது நல்ல ஒரு நேர்கோட்டில் வேறு. நீங்கள் அவசரப்பட்டு தைக்காமல் மெதுவாக தையுங்கள். இதில் முடிவில் நோட் போடுங்கள். அதாவது நாங்கள் தைச்சிட்டு திரும்ப நாங்கள் நீடில் மேலுக்காக எடுத்துட்டு திரும்ப நாங்கள் ஒரு 2 தையலுக்கு பின்னுக்காக எடுத்து திரும்ப நாங்கள் குத்தி தைச்சு கொண்டு வருவோம். இப்படி எடுக்கும்போது எங்களுக்கு வடிவாக எங்களுக்கு நோட் விழுந்துட்டு, அதாவது 2 பக்கம் நோட் விழுந்துட்டுது. அதே நேரம் நாங்கள் இந்த பகுதியும் நாங்கள் நேராக தைச்சு கொண்டு இதில் அதாவது ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு நாங்கள் எடுத்துட்டு நாங்கள் திருப்பியும் எடுக்க வேணும். இதில் நாங்கள் நோட் போட்டுட்டு நாங்கள் தைப்போம். அதாவது இந்த நேர்கோடு உங்களுக்கு தைக்கிறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இதிலையும் அதாவது நீங்கள் மார்க் பண்ணிட்டு நேராக மார்க் பண்ணிட்டு தையுங்கள். அதாவது ஒரு 10 இன்ச்சு கிட்ட இடைவெளி விட்டுட்டு நாங்கள் இதில் நோட் போடுவோம். ஏன்னா இதுக்குள்ளலாம் நாங்கள் திருப்பி எடுக்க வேணும். மக்களுக்காண்டி நான் அதில் நோட் போடுவோம். இனி நாங்கள் இந்த பகுதியால் நாங்கள் இப்படி திருப்பி எடுக்க வேணும். நாங்கள் இனி இதை சுற்றி வர நாங்கள் படிமான தையல் போட வேணும்.
முதல் பேக் ஸ்டிச் தைச்சிட்டு அதுக்கு பிறகு திருப்பி எடுத்துட்டு திரும்பவும் பேக் ஸ்டிச் தைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாருங்கள் நாங்கள் இதை எப்படி தைப்போம்னு சொல்லி பார்க்கலாம். இனி திரும்பவும் நாங்கள் அப்படியே படிமான தையல் போட்டுக்கொண்டு போகிறோம். இதில் நாங்கள் அதாவது இந்த பகுதியை நாங்கள் நீட்டாக மடித்து போட்டு இந்த பகுதியை நாங்கள் தைக்க வேணும். அதாவது நீட்டாக மடிச்சுட்டு இந்த நீருக்கு வர மாதிரி மடிச்சுட்டு நாங்கள் சுற்றி வர நாங்கள் இதில் தைக்க போகிறோம். தைச்சிட்டு பார்ப்போம். இதில் நோட் போட்டுட்டு நீ நாங்கள் தைச்சு கொண்டு வருவோம். இப்போ இந்த கோனருக்கு வந்துட்டோம். இனி நாங்கள் இப்படியே திருப்பி நாங்கள் இந்த வளைவுகளை நீட்டாக நாங்கள் தைக்க வேணும். ப்ரெஷர் புட்டை மேலுக்காக தூக்கி கொண்டா நாங்கள் இந்த கோனரில் திருப்ப வேணும். இனி நாங்கள் வந்து சுற்றி வர நாங்கள் தைப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தைச்சு முடிஞ்ச பிறகு இப்படித்தான் இருக்க போகுது. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நாங்கள் இதில் வந்து இனி சுற்றி வர நாங்கள் அப்படியே தைச்சு கொண்டு வருவோம். அதாவது இந்த வளைவு பகுதியை நாங்கள் அப்படியே சுற்றி தைச்சு கொண்டு வருவோம். இதில் நான் நோட் போட்டுட்டு, அதாவது நோட் போடாமல் நீங்கள் தைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நோட் போட்டுட்டு தான் நாங்கள் தைக்க தொடங்க வேணும். வந்து இதுக்குள்ளே தைப்பாங்க. அதாவது நோட் போட்டுட்டு இதில் நாங்கள் வந்து அதாவது இந்த நீடியில் குத்தி குத்தி நோம்பலாக கொஞ்சம் பெரிய நூலோடலாம் ஓடி ஓடி தையுங்கோ. இந்த முடிவு பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ முடிவு பகுதிக்கு வந்த பிறகு நாங்கள் இதில் மெதுவாக நாங்கள் இதை சுருக்கணும். சுருக்கினா தான் எங்களுக்கு சுருங்கி வரும். அதனால மெதுவாக சுருக்குங்கோ. இது வடிவாக நாங்கள் கிட்டவாக வடிவாக இதில் சுருங்கி வர வேணும். அதனால மெதுவாக ஃபிட் பண்ணிடுவோம். இதில் வந்து இப்படி இதை சுருங்கி வரும். இதில் அதாவது இந்த பகுதி இப்படியே சுருங்கி வரும். நாங்கள் இதில் நோட் போட வேணும். இனி நோட் போட்டுட்டு வடிவாக நீராக்கி கொண்டு, அதாவது இந்த சுருக்குகள் எல்லாம் நல்ல ஒரு நீட்டாக வரும். நீட்டாக வந்தால் தான் வடிவாக இருக்கும். நாங்கள் நூல் ஓடினது இப்போ பெரிய நூல் ஓடி, அதாவது பெருநூலோடல் நான் ஓடித்தான் இதில் நல்ல நீட்டாக வந்துட்டது. இனி நாங்கள் வந்து இதில் ஸ்டிச் பண்ணுவோம். அதாவது இந்த பகுதியில் நாங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்படி அதாவது இந்த பகுதியோடு சேர்த்து தைக்க வேணும். சில பேர் தைப்பினம். ஆனால் பெனியன் கிளாத்தும் நீங்கள் தைக்கலாம். அதில் உள்பகுதியில் வந்து நீங்கள் காட்டன் துணியை நீங்கள் தைக்கணும். அதாவது இந்த டண்டு துணி நாங்கள், அதாவது இந்த டண்டு கிளாத் நாங்கள் வைக்க மேலுக்கு நீங்கள் பெனியன் கிளாத்தும், அதே நேரம் வந்து உள்ளுக்கு நீங்கள் அதாவது காட்டன் கிளாத்து நீங்கள் வச்சு தைச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும். அதே நேரம் வந்து நீங்கள் பெனியன் கிளாத்தை மட்டும் நீங்கள் வச்சு தைப்பீங்கன்னா பிள்ளைகளுக்கு வெக்கையாக இருக்கும். அதே நேரம் வந்து இப்போ ஸ்ரீலங்கா, இந்தியா போன்ற அதாவது வெயில் நாடுகள் இல்லாத ஆசியா கண்டம் போன்ற வெயில் நாடுகளில் வந்து நாங்கள் பெனியன் கிளாத்து போடைக்க குழந்தைகளுக்கு சரியான அந்த எரிச்சலாக இருக்கும், அவர்களுக்கு வெக்கையாக இருக்கும். அதனால நீங்கள் பெனியன் கிளாத்தில் நீங்கள் தைக்கிறேன்டா உள்ளுக்கு காட்டன் துணி வச்சு தையுங்க ஃப்ரெண்ட்ஸ். தைச்சிட்டு அதோட சேர்த்து பெனியன் கிளாத்தை மேலுக்காக வச்சு தையுங்கள். உள்ளுக்கு காட்டன் துணியை வச்சு தையுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என்ன தான் குழந்தைக்கு நல்ல ஒரு சுகமாக இருக்கும். அதே நேரம் வந்து அவர்கள் துணியால் ஒரு வட்ட துணி வச்சு இதில் தைக்க போகிறோம். அதே நேரம் வந்து இதில் நாங்கள் போ வைக்க போகிறோம். மிகவும் அழகாக இருக்கும். அதாவது பிறந்த குழந்தைக்கு நாங்கள் ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் அழகாக வச்சு தைச்சு கொடுப்போம். உண்மையில் ஒவ்வொரு தரம் வந்து கேட்டு தைப்பிக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். மிகவும் ரசித்து நான் தைச்சு கொடுக்குற ஒரு தொப்பியண்டா இப்படியான தொப்பியெல்லாம் நிறைய பேர் கேட்பினம் வந்து. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நாங்கள் இந்த உள்பகுதி நாங்கள் இப்படி சுருக்கி நாங்கள் எடுத்துட்டோம். எடுத்த பிறகு நாங்கள் அதாவது இந்த உள்பகுதியில் ஒரு சின்ன வட்ட துணியாக நான் உள்ளுக்காக எல்லாம் அடித்து தைச்சிருக்கிறேன். தைச்சிட்டு நாங்கள் இதில் வச்சுட்டு நாங்கள் தைக்கணும். ஏனெண்டா எங்களுக்கு இந்த அதாவது நாங்கள் சுருக்காக நாங்கள் எடுத்த இந்த சுருக்கள் வந்து தெரியக்கூடாது வெளியில். அதனால நாங்கள் அதை இதில் இப்படி தைக்கிறோம். தைச்சிட்டு அதுக்கு பிறகு முன்னுக்கு நான் போ தைக்க போகிறோம். போ தைச்சிட்டு நாங்கள் இதில் இந்த ஃபெட்டனா போவுக்கு நாங்கள் வைக்க போகிறோம். நீங்கள் அடிக்கடி சும்மா நார்மலாக ஒரு சிம்பிளான ஒரு டிசைன்களை நீங்கள் எது இருந்தானே வைக்கலாம். அதாவது ஒரு பட்டன் மாதிரி வைக்கலாம். அது உங்களோட விருப்பம். நான் இது வடிவுக்காண்டி நான் இது வைக்க போறேன். இதுல வந்து இந்த உள்பகுதியில நாங்க இப்ப தைக்க போறோம். இதுல அதாவது நான் இப்ப இதுல கெமிங் தான் நான் தைக்கிறேன்.
நாங்கள் இப்போ இந்த உள்பகுதி நாங்கள் தைச்சாச்சுது. இனி நாங்கள் வந்து இந்த வெளிப்பகுதியில் நாங்கள் இதில் போ நாங்கள் தைக்க வேணும். போ தைக்கிற முறை அதாவது இதில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ துணி இருக்கோ நீங்கள் அதில் எடுத்துட்டு அதாவது இதில் நாங்கள் சுற்றி வர தைச்சிட்டு இதில் வந்து ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு நாங்கள் அதாவது இதில் நாங்கள் சுற்றி வர தைச்சிட்டு இதில் 2 இன்ச்சு அளவுக்கு எடுத்துட்டு நாங்கள் திருப்பி எடுக்க வேணும். இதில் கொண்டு வந்து நான் நோட் போட போகிறேன். இனி நாங்கள் வந்து இந்த பகுதியால் நாங்கள் இந்த மாங்காய் சேப்பு இந்த போ வைக்கிறேன். இது அழகாக இருக்குமென்னு சொல்லி வைக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வேறு எதாவது நீங்கள் அதாவது பட்டன்கள் வைக்கிறேன் வைக்கலாம், அது உங்களோட விருப்பம். அதாவது பிறந்து 1 மாதம் 2 மாத குழந்தைக்குரிய அதாவது ஃபோட்டோ ஷூட்டுக்கு நாங்கள் பாவிக்கக்கூடிய ஒரு அதாவது தொப்பி தான் இது. தொப்பி என்று சொல்லுவார்கள், அதே நேரம் வந்து டேப் ஹேண்ட் என்று சொல்லுவார்கள். அதே நேரம் மிகவும் அழகாக தைச்சிருக்கிறோம். அதாவது இந்த தொப்பி வந்து இது வந்து நாங்கள் அதாவது குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் நாங்கள் இப்படி தைச்சு போட்டு கொடுப்போம். நிறைய பேர் இங்கே வெளிநாடுகள் எல்லாம் இப்படி என்னட்ட தைப்பிச்சு எடுக்கிறவர்கள் அதாவது பிறந்த குழந்தைக்கு பிறந்து 1 மாதம் 2 மாதமான குழந்தைகளுக்கு ஃபோட்டோ ஷூட் செய்வார்கள். அப்படி அந்த டைம்களில் இப்படி தொப்பிகள் வந்து அதாவது உடுப்புகளுக்கு ஏற்ற கலர்களில் துணிகள் வந்து தைப்பிப்பினோம். உண்மையில் மிகவும் அழகாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்களோட குழந்தைகளுக்கு அதாவது ஃபோட்டோ ஷூட்டுகள் நீங்கள் செய்ய நீங்கள் தைச்சி கொடுக்கலாம். அதாவது தைச்சி போட்டு அழகு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பூ எல்லாம் வச்சு மிகவும் அழகாக தைச்சிருப்பேன். மிகவும் குட்டியாக தைச்சிருப்பேன். இதே இது வந்து நீங்களும் தைச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட குழந்தைகளுக்கு நீங்களும் தைச்சு நீங்களும் ஃபோட்டோ ஷூட் செய்யுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிகவும் அழகாக இருக்கும். அதாவது மிஷின் இல்லாதாக நீங்கள் பேக் ஸ்டிச் நீங்கள் தையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் தைச்சு அதாவது மிஷினால் தைச்ச எல்லா பகுதியுமே வந்து நீங்கள் பேக் ஸ்டிச் தையுங்கள். அதுக்கு பிறகு இந்த துணியை திருப்பின பிறகும் நீங்கள் அதாவது உள்பக்கத்தில் இருந்து வெளிப்பக்கத்துக்கு நீங்கள் திருப்பின பிறகும் நீங்கள் பேக் ஸ்டிச் நீங்கள் தையுங்கள். அதுக்கு பிறகு இந்த போ தைக்கையும் நீங்கள் பேக் ஸ்டிச் செய்யுங்கள். மிகவும் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வாருங்கள். நாங்கள் இனி வந்து அதாவது இன்றைக்குரிய வினாவை பார்க்கலாம். நான் இந்த ஹேப் தைக்கிறதுக்கு அதாவது மிஷினில் நான் தைச்சிருக்கிறேன். அதே நேரம் வந்து கையால் நீங்கள் தைக்கிறேன்டா எந்த ஸ்டிச்சிங்கை நீங்கள் பாவிக்கலாம்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். அந்த ஸ்டிச்சிங் வகை என்னன்னு சொல்லி நீங்கள் போடுங்கள். அதே நேரம் வந்து உங்களுக்கு இந்த ஹேப் பிடிச்சிருந்தா நீங்கள் மெத்தட் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாருங்கள். நாங்கள் இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.